இன்னைக்கு ஆகஸ்ட் 19ஆம் தேதி சந்தையில் நிஃப்டி எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் எஸ்டர்டே லோவ கட் பண்ணிட்டாங்க. அப்போ மார்க்கெட் எஸ்டர்டே லோ, லாஸ்ட் வீக்கோட லோ எல்லாம் கட் பண்ணி ட்ரேட் நடக்குறாங்க. அப்போ மார்க்கெட்ல என்ன வேணும்? செல்லிங் பிரஷர் நமக்கு வேணும். அப்போ செல்லிங் பிரஷர் இன்னைக்கு மார்க்கெட்ல இருந்துச்சா? அதுக்கப்புறம் மார்க்கெட் இறங்கறக்கு உண்டான அனைத்து உத்வேகமும் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் நியர் ஹை. அப்ப என்ன ஆகணும்? ரேஞ்ச் வந்து நமக்கு கீழ தான் அமையணும். அப்போ எல்லாமே பொருந்தியும் மார்க்கெட் வந்துட்டு இன்னைக்கு பெருசா இறங்கல. அப்போ ட்ரேடர் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ரொம்ப சைடுவே. ஏன் சைடுவே? மார்க்கெட்ல எல்லாமே ஏங்க எஸ்டர்டே லோ கட் ஆயிருச்சு. டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா நல்ல வீக்னஸ். அப்போ வந்து செல்லிங் பிரஷர் வந்திருக்கணும்ல. ஏன் வரல? அப்படிங்கிற மாரி கொஸ்டின் உங்களுக்குள்ள தோணுதா? அப்படின்னா இந்த விளக்கம் உங்களுக்கு இது பொருந்தும். நம்மளுடைய ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அதுக்கு ஒரு காரணமாவும் இருந்தது. அது போக மார்க்கெட்ல லிக்விடிட்டி இல்ல. அது போக இந்தியா விக்ஸ நீங்க பார்த்தீங்களா? அப்படிங்கிறது எல்லாமே நீங்க வந்துட்டு ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்ப மார்க்கெட்ல நீங்க எதெல்லாம் முக்கியத்துவம் குடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு செக்லிஸ்ட் வேணும். அந்த செக்லிஸ்ட்ட நம்ம டெய்லி பார்த்துட்டே இருக்கிறோம். ஸோ அது எல்லாமே நீங்க வந்து உங்களுக்கு இன்னைக்கு லைவ்ல நீங்க பார்த்தீங்களா? அப்படிங்கிறத நீங்க ஃபீட்பேக்கா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நான் உங்கள் சந்தோஷ். அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு மார்க்கெட் வந்துட்டு எஸ்டர்டே லோவை கட் பண்ணிட்டாங்க. அது ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம பார்த்துக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எஸ்டர்டே லோவை கட் பண்ணி நமக்கு கீழே வந்திருக்காங்க அப்படிங்கிறது இங்க தெரிஞ்சாச்சு. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க? ஓப்பனுக்கும் ஹையுக்கும் 20 புள்ளிகள், ஓப்பனுக்கும் லோவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 120 புள்ளிகள் பயணம். அப்போ மார்க்கெட் ஒரு 140 புள்ளிகள் ரேஞ்ச் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா மார்க்கெட் பயங்கரமான சைட்வே. இதற்கெல்லாம் என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறது நீங்க செக் பண்ணிக்கணும். இந்த மார்க்கெட் டேட்டால இண்டிசஸ் போய்க்கோங்க. அதுல இந்தியா விக்ஸ் இருக்கும். இந்த இந்தியா விக்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டோட பியர் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இது ப்ராபபிலிட்டி தான். இது அப்படியே ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. இருந்தாலும் அதுக்கு பொருந்துற மாற. இப்ப 2020 கேம்ல பார்த்தீங்க, கிரிக்கெட்ல கேம்ல பார்த்தீங்கன்னா, 6 அடிச்சும், 4 அடிச்சும் நமக்கு சியர் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு இன்டென்ஷனா இருக்கும். ஆனா அங்க போய் டெஸ்ட் மேட்ச் ஆடுனா எப்படி இருக்கும்? அது போல மார்க்கெட் வந்துட்டு இன்டென்ட் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணணும். அப்ப அதற்கு நமக்கு உறுதுணையா இருக்கிறது. அப்ப பிட்ச் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. பிட்ச் ரிப்போர்ட்னு சொல்லிக்கலாம். இந்த இந்தியா விக்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்ப இந்த இந்தியா விக்ஸ் வந்துட்டு 10 to 15 இது வந்து ஆனுவல் ரிட்டர்ன் பேஸ் பண்ணி அவங்க ஒரு வால்டிலிட்டி வச்சிருக்காங்க. இது என்னோட பார்வையில நான் பார்க்குறேன். இது வந்து 10 to 15க்குள்ள இருக்கும்போது நிஃப்டியோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 150 100 to 150. அதுவும் மார்க்கெட் வந்து ஸ்லோவா தான் இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இருக்காது. இந்த இடத்துல என்ன பண்ணும்னா மேக்ஸிமம் ஆப்ஷன் செல்லருக்கு தான் இது உபயோகமாகும். இதுல வந்துட்டு ஷார்ட் ஸ்ட்ராங்கல் அல்லது ஷார்ட் ஸ்ட்ராடல் அந்த மாதிரி ஒர்க் பண்றவங்களுக்கு ஒரு நிதானமா மார்க்கெட் எங்கேயாச்சும் போய் செட்டில் ஆயிட்டு ஒரு சைடுவே போகும்போது ரெண்டு பக்கம் ப்ரீமியம் கண்டிப்பா கரையறக்கு அதிகமான வாய்ப்பு. இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் லாஸ் வரைக்கும் எப்பாச்சும் ஒண்ணுதான். ஆனா இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் வரக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி இடத்துல ஆப்ஷன் பையர் நம்மளுடைய ஏழாம் அறிவை யூஸ் பண்ணவே கூடாது. இங்க போய் லாட் அதிகமா யூஸ் பண்றதோ, மார்க்கெட் இப்படி போயிடும் அப்படி போயிடும் சொல்லிட்டு ஓவர் ட்ரேட் பண்றதோ இந்த இடத்துல அதிகமா இருக்கும். இப்போ இந்தியா விக்ஸ் 10 டு 15க்குள்ள இருக்கும்போது நீங்க என்னெல்லாம் சந்திச்சீங்க அப்படிங்கறத ஒரு லவ் லெட்டர் மாதிரி எழுதுங்க. இப்போ நம்ம வந்துட்டு சொல்லிட்டே தான் இருக்கிறோம். நம்மளுடைய சேனல்ல ஃபீட்பேக் கொடுங்கன்ட்டு. நீங்க ஏதாச்சும் ஒரு தேவை அப்படின்னா மட்டும் பதிவு பண்றீங்க. ஆனா நீங்க என்ன மார்க்கெட்ல கத்துக்கிட்டீங்க அப்படிங்கறத ஒரு ஃபீட்பேக்கை நீங்க எழுதும்போது அதே மாதிரி நிறைய பேர் எழுதுவாங்க. அப்ப நிறைய பேர் எழுதும்போது அதுல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கலாமா இல்லையா? அதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கூடாது? நம்ம எல்லாருமே ஏன் பார்வையாளராகவே இருக்கணும்? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சதை ஃபர்ஸ்ட் எழுதுனீங்கன்னா எல்லாரும் அந்த மாதிரி எழுதும்போது ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ஸ் இப்போ இன்னைக்கு ட்ரேட் பண்றதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத இடத்துல போய் ட்ரேட் பண்ணி இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிராஃப்ல போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் பண்றதுக்குண்டான அனைத்து ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு 10 மணிக்கே பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்றதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கம்மி அப்படிங்கிற மாதிரியே நம்ம வந்துட்டு நம்மளுடைய கம்யூனிட்டி குரூப்ல நம்ம பதிவு பண்ணியிருப்போம். அதற்கு விளக்கமா அதற்கு என்னென்ன பாயிண்ட்ஸுங்கிறதும் நான் லவ் லெட்டர் மாதிரி அதை கொடுத்துருப்பேன். அதை பார்த்தவங்களுக்கு சிலது புரிஞ்சிருக்கும், சிலர் புரியாம கூட இருந்திருக்கலாம். அப்போ இந்தியா விக்ஸ் 10 டு 15 இருக்கும்போது 100 டு 150, 15 டு 20 இருக்கும்போது ஒரு 150 டு 200 பாயிண்ட், அதே மாதிரி 20 டு 25 இருக்கும்போது ஒரு 200 டு 300 பாயிண்ட்ஸ்,
25 to 30 இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 300 to 400 பாயிண்ட் ஒரு நாளோட ரேஞ்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது உங்களோட பார்வையில் இப்படி பார்த்திருக்கீங்களா அப்படிங்கறது பாருங்க. இந்த மாதிரி இடமெல்லாம் டெரரான இடங்கள். இது ஆப்ஷன் பையருக்கு உகந்தது. கீழே போனவன் உடனே மேலே போறக்கோ, மேலே போனவன் கீழே வரக்கோ எல்லாமே சாத்தியக்கூறுகள் வால்டில் ஜாஸ்தியா நல்லா இருக்கிறதுக்கு அந்த மாதிரி வார்த்தை இருக்கும். ஆனா இந்த மாதிரி 10 to 15க்குள்ள இந்தியா விக்ஸ் இருக்கும்போது, இது என்னோட பார்வையில் சொல்றேன், உங்களுக்கு ஆப்ஷன் பையருக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு பாருங்க. நிறைய பேர் இந்த இடத்துல தான் ஓவர் ட்ரேட் பண்ணி நிறைய லாஸ் ஆனதுக்கு மெயின் ரீசனா இருக்கும். இதை நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது உறுதுணையாக கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது மார்க்கெட்ல ஆக்டிவ் கான்ட்ராக்ட். இன்னைக்கு மார்க்கெட் வந்து நெகட்டிவ், நல்லா கீழே போறக்கு தானே. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹெட்ஜிங் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப 24,100 புட், இது 24,000 புட் அண்ட் 24,100 கால் இருக்கிறாங்களவா. ஆனா காலையில பாத்தீங்கன்னா இந்த 24,000 புட் இங்கேயும் 24,100 கால் இங்கிருந்து இது ஒரு ஸ்ட்ரேடல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஸ்ட்ரேடல் வரும்போது மார்க்கெட் வந்து அந்த இடத்துல ஸ்லோ டவுன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் புட் ஆப்ஷனுடைய ஐடிஎம் டு ஓடிஎம் பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா சேம் பெர்சன்டேஜ் இருந்தாங்க. இந்த சேம் பெர்சன்டேஜ் இருக்கும்போது மார்க்கெட்ல லிக்விடிட்டி இல்லைன்னு அர்த்தம். மார்க்கெட் வந்து சின்ன சைடுவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு, ஒரு மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஆனா இருந்தாலும் இருக்கலாம். அப்ப அதிகமான ப்ராபபிலிட்டி என்ன ஆகும்னா மார்க்கெட் ஸ்லோவா இறங்கும், இல்லைன்னா சைடுவேக்குள்ள இருக்கும். ஆனா ரெக்கவர் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் குறைவு. அப்ப இந்த ஸ்ட்ரேடலும் வந்தாச்சு, வேலை ஜோலி முடிச்சாச்சு அப்படிங்கிறது இங்க தெரிஞ்சாச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்களா அப்படிங்கிறதையும் நீங்க வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தது சிங்கிள் ஸ்கிரீன். இதுல நீங்க ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான இந்த மாதிரி சிங்கிள் பேஜ் ஸ்கிரீன் நாங்க டவுன்லோட் பண்ணி கொடுப்போம். இது ஃப்ரீ தான். நம்ம இடம் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு நம்ம ஒரு சிந்தெட்டிக் ஃபியூச்சர் எல்டிபி எப்படி கண்டுபிடிக்கிறது, அதே சிந்தெட்டிக் ஃபியூச்சரோட ஹை எப்படி கண்டுபிடிக்கிறது, லோ கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்ட்டு ஒரு கிளாஸ், அதாவது நம்ம கிட்ட டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இன்வெர்ட் பேயின் கொடுத்து ட்ரேட் பண்றவங்க எல்லாத்துக்கும் நம்ம வந்துட்டு ஃப்ரீயா இந்த விஷயத்தை வெபினாரா நம்ம எடுக்க போறோம். இதுல இணையர்வர்கள் இணைந்து கொள்ளலாம். ஏற்கனவே நம்ம கிட்ட டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணவங்க உடனே எங்களுக்கு சேட் பண்ணி உங்களோட ஷீட்டை புக் பண்ணிக்கோங்க. ஓகே, சில விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. நமக்கு ஸ்பாட் நேற்று 24,154க்கு க்ளோஸ், சிந்தெட்டிக் ஃபியூச்சர் 24,226. நீங்க போய் மந்த்லி ஃபியூச்சர் பார்த்தாலும் அந்த இடத்துல தான் இருப்பாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கலாம். இங்க பாருங்க 24,230. ஓகே, அப்போ இந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. 24,230, 24,154. இதற்கு உண்டான கேப் ஒரு 80 பாயிண்ட்ஸ் இருக்குல்லவா. இந்த 80 புள்ளிகள் எக்ஸ்பெரி விஷன். எப்ப எக்ஸ்பெரி விஷன்? ஆகஸ்ட் 25. இந்த இடத்துல ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் இருக்க போறாங்க. அப்ப இந்த ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் இருக்கிறதுனால இந்த 80 பாயிண்ட் பிரீமியம் யாருக்கு சாதகம் அப்படின்னா கால் செல்லருக்கு சாதகம். மார்க்கெட் வந்துட்டு இது பார்த்து 80 பாயிண்ட் பிரீமியம் இருக்கிற டிமாண்ட் இருக்கு நம்ம நினைப்போம். ஆனா டிமாண்ட் இருக்கிற பொருள் என்ன ஆகும்னா ஹையர் ஹை ஃபார்மேஷன். நீங்க வந்து எல்லாருமே நிறைய பேர் வந்துட்டு பிரைஸ் ஆக்ஷன் தியரி படிச்சிருப்பீங்க. ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன் இருக்கணும். அப்போ மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழேயும் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னாலே என்ன அர்த்தம்? இதுல ஆக்சுவலா டிமாண்ட் இல்ல, இதுல நீங்க வந்துட்டு பிரீமியம் இருக்குனால மறைமுகமா கால் ஆப்ஷனை பை பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய இடியா தான் இருக்கும். இந்த 80 பாயிண்ட் அதிகம் அப்படின்னா இது என்ன ஆகும்? எக்ஸ்பெரி விஷன்ல ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படின்னால இது 0 ஆயிடும். அப்போ இந்த 80 பாயிண்ட் 0 ஆகணுங்கிறனால ஸ்பாட் ஏறி வந்தாலும் அல்லது ஸ்பாட் இருக்கிற இடத்துக்கு ஃபியூச்சர் வந்தாலும், இப்போ ஸ்பாட் இருக்கிற இடத்துக்கு ஃபியூச்சர் வந்தாலும் நம்மளுக்கு என்ன ஆகும்? ஃபியூச்சர் புட் ஆப்ஷன் கால் சைடோட டிகே மிக அதிகமா இருக்கும். ஸோ அதுதான் இப்பெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால தான் புட் ஆப்ஷனுக்கு சரியா பிரீமியம் கொடுக்காம காலோடைய பிரீமியம் மட்டும் டிகே பண்றதுக்கு இது உறுதுணையா இருந்துச்சு அப்படிங்கறத பார்க்கணும். இதை நீங்க இனி ஒரு வாரம் பெரிய நாளெல்லாம் இல்லை, ஆகஸ்ட் 25 வரை ஸ்பாட்டும் ஃபியூச்சருக்கு உண்டான கேப் எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. இப்போ நமக்கு செட்டில்மெண்ட் கிடைச்சாச்சு 24,084. இப்போ லோ இந்த நேரம் க்ளோஸ் 24,117. இப்போ 24,078. அப்போ 24,078 24,100. அப்போ இதற்குண்டான வித்தியாசம் 22 புள்ளிகள்.
இப்போ 24 117 அப்போ 22 17 அப்போ 39 புள்ளிகள். நேற்று எவ்வளோ இருந்தாங்க? 80 பாயிண்ட் இருந்தாங்க. அப்போ 50% ஆஃப் பிரீமியம் இன்னைக்கு எரோட் ஆயிருக்கு. புரிஞ்சுதுங்களா? அப்போ இது யாருக்கு சாதகமா இருக்கும்? கால் செல்லருக்கு தான் சாதகம். அப்போ கால் செல்லர் சாதகம் போது இன்னைக்கு சந்தை மேல் நோக்கி போறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இங்க நீங்க இன்னொன்னு செக் பண்ணி பாருங்க. இப்போ ஸ்பாட் வந்துட்டு பாருங்க 0.032%. ஆனா ஃபியூச்சர் வந்து பாருங்க அதிகமா நமக்கு கரைஞ்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்க செக் பண்ணும்போது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல நமக்கு கரெக்டா ரெசிஸ்டன்ஸா இருக்கு அப்படிங்கறத பார்த்துக்கோங்க. இப்போ மார்க்கெட் 24,226 இருந்ததுனால நம்ம 24,200 கால் அண்ட் புட்டையும் எடுத்துக்கலாம், 24,250 கால் புட்டையும் எடுத்துக்கலாம், இல்ல இன்னொரு வகையில எடுக்கலாம். இந்த இன்னொரு வகையில எடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க எனக்கு சேட் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம கம்யூனிட்டி பாக்ஸ்ல அதை எப்படி எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்ல நம்ம கொடுக்குறோம். அது நம்ம சேட் பாக்ஸ்ல நமக்கு கம்யூனிட்டியில நமக்கு அதை நான் வந்து போஸ்ட் பண்றேன். இப்ப பாருங்க இது நான் 24,250 அடிப்படையில 24,100 கால் 24,400 புட் இதோட 300 பாயிண்ட் ரேஞ்ச் 126 இன்ட்ரென்சிக் வேல்யூ 174 இதற்குண்டான இன்ட்ரென்சிக் வேல்யூவா இருந்தாங்க. அடுத்தது நான் 24,200 தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா நேற்று ஆக்டிவ் கான்ட்ராக்ட்லேயே அவங்க இருந்தாங்க. இங்க பாருங்க 300 டோட்டல் ரேஞ்ச் 24,050 கால் புட் 24,350 கால் புட் அடுத்தது 24,227. அப்போ இதுக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூ 177 இது 123 டோட்டல் 300. இன்னைக்கு பாருங்க நம்ம ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எவ்வளவு கணக்கச்சிதமா ஒர்க் ஆயிருக்குன்ட்டு. நீங்க டெக்னிக்கலா நடக்கலன்னு நினைப்பீங்க. ஆனா நம்ம ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கறத நீங்க இங்க தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாக்டா 24,350க்கு பாருங்க 300 ரூபாய் கடக்கல. இவங்க இன்ட்ரென்சிக் வேல்யூ 177க்கு கீழே தான் ஒர்க் ஆனாங்க. இது எவ்வளவு தூரம் நமக்கு கணக்கச்சிதமா ஒர்க் ஆயிருக்கு பாருங்க. அப்போ இதை நீங்க புரிஞ்சிருந்தாலே மார்க்கெட் 24,050க்கு கீழே போறதுக்குண்டான வாய்ப்பு குறைவு அப்படின்னு ஆச்சு. ஏன்னா இவங்க இன்ட்ரென்சிக் வேல்யூ விட்டு கொடுத்ததுனால 24,050 கால் ஆப்ஷன் என்னவா மாறும்னா ஓடிஎம் காலா மாறணும். ஆனா 24,350 புட் என்ன பண்ணணும்? 300 ரூபாய்க்கு மேல இருக்கணும். ஆனா அந்த 300 ரூபாய்க்கு மேல இல்லைனால 24,050 கால் என்ன பண்ணணும்? கம்பல்சரி அது ஐடிஎம்மா இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சதுனால பெருசா மார்க்கெட்டை கீழே விழுகிற இடத்த இது தக்க வச்சுட்டாங்க. அப்ப இவங்க 300க்கு மேல இருந்து இது ஃபால் ஆனா என்ன ஆகலைன்னு என்னன்னு இங்க ஒரு 4-5 ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க ட்ரேட் பண்ணணும். ஓகே. இப்போ நாளை தினத்துக்கு இந்த இடத்துல ஒரு மல்டிபிள் ஹெட்ஜை வந்து நமக்கு கிரியேட் பண்ணிருக்காங்க. இங்க ஒரு ஸ்ட்ராடலும் இருக்கு. இப்போ இந்த புட் ஆப்ஷன்ஸ் நாளைக்கும் மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே இருந்து அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருந்து இந்த 24,100 புட் 24,000 புட் ப்ரீவியஸ் க்ளோஸ் அண்ட் டுடே ஹை இதற்கு மேல இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நாளைக்கு இறங்கறதுக்குண்டான வாய்ப்பு வரும். அப்படி இல்லாம மார்க்கெட் ஓப்பன் லோ அப்படின்னு கொடுத்தாங்கன்னா மார்க்கெட் இங்க இருந்து ஒரு 150 பாயிண்ட் ஏறறக்கும் இது வாய்ப்பா இருக்கும். அப்படி இவங்க ஏறணும் அப்படின்னா 24,350 புட் 300 ரூபாய்க்கு கீழே மட்டும்தான் ட்ரேட் நடக்க வேண்டும். இதை பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்தது இன்னைக்கு செட்டில்மெண்ட் எங்க இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இந்த விஷயத்தையும் நீங்க நோட் பண்ணிட்டு வரணும். இப்ப பாத்தீங்கன்னா 24,150 கால் 101 ரூபாய் இவங்க 134 ரூபாய். அப்ப நமக்கு 33 புள்ளிகள் வந்து புட் ஆப்ஷன் அதிகம். அப்போ 24,117ல க்ளோஸ். அப்ப 24,100 கால் பார்த்தோம்னா புட் ஆப்ஷனை விட 17 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கணும். யாரு 24,100 எப்படி இருக்காங்கன்னு செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உடனே நம்ம கணக்கீடு பண்ற மாதிரி இருக்கணும். இப்ப பாருங்க புட் ஆப்ஷனோட விலை 109 ரூபாய், கால் ஆப்ஷனுடைய விலை 125 ரூபாய். இதற்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 16 ரூபாய். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சாச்சு.
சாரி இது 125 80 அப்போ 126னே எடுத்துக்கலாம். அப்போ 17 பாயிண்ட் கரெக்டா வந்தாச்சு. அப்போ இந்த அளவுக்கு தான் நமக்கு ஒர்க் ஆகுறாங்க. இதை உன்னிப்பா நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ 24,100 அப்படிங்கும்போது இதோடது வந்து பார்த்தீங்கன்னா 15 பாயிண்ட் டிஃபரண்ட் அப்படிங்கிறனால நமக்கு ஒரு ரூ. 116 அந்த மாதிரி நமக்கு வரலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 130 இருந்தாங்க. அப்போ 15 பாயிண்ட் நமக்கு டிகே ஆயிருக்காங்க. இந்த ரூ. 116 என்ன ஆகணும் அப்படின்னா இனி வர்த்தக நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு புதன் இன்னைக்கு நமக்கு மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. அடுத்து வியாழன், வெள்ளி, திங்கள், செவ்வாய் 4 வர்த்தக நாட்கள் இருக்கு. இந்த 4 வர்த்தக நாட்கள்ல அப்ப 116 டிவைட் பை 4 அப்படின்னு போட்டா ஒரு நாளைக்கு ஒரு 28 புள்ளிகள் அல்லது 30 புள்ளிகள்னே சொல்லிக்கலாம். 29 புள்ளிகள் ஒரு நாளைக்கு டிகே ஆகணும். அதே மாரி 4னா கிட்டத்தட்ட 25 மணி நேரம் இருக்கும் டோட்டல் ட்ரேடிங் டேஸ். அப்ப 116 டிவைட் பை 25 மணி நேரம் போடுங்க. 1 மணி நேரத்துக்கு உண்டான டிகே நமக்கு கிடைச்சிடும். ஸோ நமக்கு 115 அப்படிங்கிறதுனால நம்ம 2 விஷயத்த எடுக்கலாம். 24 100 பேஸ் பண்ணி இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு 100 பாயிண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அப்ப 24,000 24,200 டோட்டல் 200 இங்க 24 117 அப்ப இங்க வந்துட்டு ரூ. 117 இங்க ரூ. 83. இதே போல 24 100 ஸ்ட்ரைக்குக்கு 150 பாயிண்ட் வச்சு நீங்க காமன் ஏடிஎம் ஒர்க் பண்ணி நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் உங்களுக்கு எவ்வளவு தூரம் பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்துட்டு சேட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நம்ம லிக்விடிட்டி ஸ்வீப் பத்தி நான் வந்துட்டு வீடியோ பதிவு பண்றேன்னு நினைச்சேன். ஆனா வந்து அதுக்கு சப்போர்ட்டா லிக்விடிட்டி ஸ்வீப்னு கமெண்ட் பண்ணீங்க. அப்போ இன்னொரு வார்த்தையும் சேர்த்து கேட்டிருந்தேன். உங்களுக்கு நீங்க எங்கெல்லாம் ஸ்டாப் லாஸ் போடுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் பதிவே பண்ணல. ஒரு 4-5 பேர் தான் பதிவு பண்ணியிருந்தீங்க. நீங்க நிறைய பேர் நீங்க எங்க ஸ்டாப் லாஸ் போடுவீங்க அப்படிங்கறத பதிவு பண்ணீங்க அப்படின்னா அதை கண்டிப்பா லிக்விடிட்டி ஸ்வீப் பத்தி நம்ம வந்துட்டு அதோட அர்த்தம் அது என்ன, அதாவது வரைபடத்து மூலியம் இல்ல நம்மளோட அண்டர்ஸ்டாண்ட் படி நம்ம சொல்லலாம். சிலர் கிண்டலுக்கு சொல்லலாம் நான் ஸ்டாப் லாஸே போட மாட்டேனே அப்படின்னு கூட சிலர் கேட்கலாம். ஆனா ஸ்டாப் லாஸ் கண்டிப்பா வேணும். ஏன்னா நம்ம நட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கல அப்படின்னா நம்ம இருக்கிற கேபிட்டலை விட்டுருவோம். சரி, இதை பத்தி உங்களுக்கு மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.